Very good evening all. Welcome to Anna Administrative Staff College AMTM Presence Mission 80ல தான் இருக்கும். ஸோ குரூப் 2A ரீசனிங் கிளாஸஸ் தான் கண்டினியூஸாக பார்த்துருக்கோம். இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக 30 கிளாஸில் 10 கிளாஸஸ் பார்த்துட்டோம். சரியா? ஸோ 1:3 ரேஷியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் இதான் பார்க்க போகிறோம். ஸோ 11th கிளாஸில் இருக்கும். ஸோ 10 கிளாஸஸ் முடிச்சிட்டோம். கரெக்டா? ஸோ 30 கிளாஸஸில் வெற்றிகரமாக 10 கிளாஸஸ் முடிச்சிட்டோம். அதாவது ஒரு பங்கு முடிச்சாச்சு, இன்னும் 2 பங்கு இருக்கு. எல்லாமே ஈஸியான டாபிக் தான், ஈஸியாக பார்த்துடலாம். நேற்று கிளாஸில் என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா லாஜிக்கல் வென் டயக்ராம் பார்த்தோம். அதில் ஒரு 3 கொஸ்டின் டவுட்ஸ் ரிப்பீட்டடாக போட்டுட்டு இருந்தீங்க. என்ன டவுட்? அது சிம்பிள் டவுட் தான். ஸோ அதனால இன்னைக்கு டவுட் கிளியரிங் செஷனை ஸ்டார்டிங்லேயே போட்டுடுறோம். ஓகேவா? ஸோ என்ன டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அப்படின்னா பெட்டு, டாகு, கேட்டு. இதில் எனக்கு எல்லா டாகுமே பெட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லா கேட்டுமே பெட்டாக வச்சுருக்க மாட்டாங்கல்ல மேம் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் கேட்டிங்க. நீங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக யோசிக்க வேணாம். பெட் அனிமல் எதெல்லாம் பெட் அனிமலாக வச்சுப்போம்? டாகை பெட் அனிமலாக வச்சுப்போம். ஸோ கேட்டை பெட் அனிமலாக வச்சுப்போம். அதனால இதான் நமக்கு ஃபைனல் வென் டயக்ராம். ஓகேவா? நம்பர் 1 டவுட்டு கிளியரா? நம்பர் 2 என்ன டவுட்டு கேட்டிருந்தீங்க அப்படின்னா கிரிமினல், லாயர், தீவ்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இங்கே கிரிமினல்ஸ் அப்படின்னு நமக்கு இருந்துச்சு. ஸோ கிரிமினல்ஸ் அப்படின்னா தப்பு பண்ணவங்க தான் கிரிமினல் லிஸ்ட்டில் வருவாங்க. அந்த இடத்துல கிரிமினல் லாயர்லாம் இருப்பாங்கல்ல மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கேயும் நான் திரும்பியும் சொல்கிறேன், அந்தளவுக்கு யோசிக்க வேணாம். கிரிமினல்ஸ்னால் தப்பு பண்ணுறவங்க. தப்பு பண்ணவங்களில் ஒரு பார்ட்டி யார்? திருடர்கள். ஸோ அதனால இங்கே நமக்கு வென் டயக்ராம் எப்படி இருந்தது? கிரிமினல்ஸ், தீவ்ஸ், லாயர்ஸ் தனியாக இருந்தாங்க. ரைட்டா? ஸோ இதுக்கு மேலே இதை பற்றி யோசிக்க வேணாம். அடுத்து 3ஆவதாக என்ன இருந்துச்சு அப்படின்னா மதர், உமன், விடோயர் அப்படின்னு இருந்துச்சு. சாரி, விடோஸ் அதான் இருந்தது. இங்கே நிறைய பேர் என்ன யோசிச்சிங்க அப்படின்னா விடோன்றது மதர், அதாவது உமன் மட்டும் தானே மேம் வருவாங்க. மேனுக்கு நம்ம விடோயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால நம்ம டயக்ராம் மதர், விடோயர், உமன் இப்படி இருந்திருக்கலாமே மேம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இதுக்கு நம்ம டயக்ராம் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தோம்? உமனில் கொஞ்சம் பேர் மதராக இருப்பாங்க. ஸோ உமன்லேயும் மதர்லேயும் கொஞ்சம் பேர் எனக்கு விடோயராக இருப்பாங்க. இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா என்ன சொல்கிறீங்க அப்படின்னா உமன் இங்கே இருப்பாங்க. எல்லா உமனும் எனக்கு என்னது? விடோஸ் தான். ஸோ அதனால உள்ள அடுத்து யார் இருப்பாங்க அப்படின்னா மிச்சம் எனக்கு மதர் தான் இருப்பாங்க. மதர்லையும் எனக்கு விடோஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு சர்க்கிள் இருக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்ல வரீங்க. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நமக்கு அங்கே ஆப்ஷனில் இல்லை. புரியுதுங்களா? இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷனில் இல்லை. அதனால தான் நம்ம இந்த ஆப்ஷனை விட்டுட்டு இங்கே இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோம். கிளியரா? ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஆப்ஷனுக்குள்ளே கன்ஃபைண்டாக யோசிங்க, அதுவே போதுமானது. ரொம்ப டீட்டெயில்டாக யோசிக்க வேணாம். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் நேற்று நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு 2024 ஸ்டார்டிங்கில் நீங்கள் எங்கே இருந்தீங்க, இப்போ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் பர்சன்டேஜ் மட்டும் கிடையாது, டீட்டெயிலாக எந்தெந்த எக்ஸாம் எந்தெந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு போட்டிருந்தீங்க. வெரி வெரி தேங்க்யூ ஃபார் யுவர் மெசேஜ். இந்த மெசேஜ் உங்களை கண்டிப்பாக யோசிக்க வச்சுருக்கோம். நம்ம எங்கே இருக்கோம், இப்போ எங்கே இருக்கணும். இதே நம்ம ஸ்டார்ட் பண்ண ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்லேயே இருக்கோம், ரீஸ்டார்ட் நவ் அப்படின்றது மோட்டிவேஷன் தான், இல்லைன்னு சொல்ல. பட் இன்னும் அதே ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் இருக்கோம், நடுவில் நிறைய லேக் ஆகுறோம் அப்படின்னா நம்ம எங்கேயோ மெயினாக மிஸ் ஆகுறோன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எங்கே மிஸ் ஆகுறோன்றதை ஞாபகம் வச்சுட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுங்க. அப்போ தான் சக்ஸஸ் கிட்ட நம்ம இருக்கோம் அப்படின்றத அர்த்தம். ஏதோ ஒன்று நம்ம கற்றுக்காமல் அதை ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நம்ம கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஃபெயில் ஆகுறீங்க, நீங்கள் ஒன்று புதுசாக கற்றுக்குறீங்க, ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஓகே. பட் உங்களை நீங்களே நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளை தவிர வேறு யாராவது நல்லா புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் எங்கே தப்பு பண்ணுறோன்னு நல்லா யோசிச்சு அடுத்த 2025 எண்டுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு ஜாபில் செட்டில் ஆகுறோம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. அங்கேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ஹையர் பொசிஷன் போகிறது, இம்ப்ரூவைஸ் ஆகுறது அப்படின்றத நம்ம அப்புறமா யோசிக்கலாம். சரியா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு கிளாஸ் 11 தான். ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் அப்படின்னு இருக்கு. நம்ம இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் என்ன பார்த்துருக்கோம்? ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருக்கும். ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ்னால் நமக்கு என்னது? ஆல்ஃபபெட்ஸ், லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூமரிக் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ரெண்டும் கலந்த மாதிரி நமக்கு சீரியஸாக ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு, அதாவது 4 இது கொடுத்துட்டு பேர் கொடுத்துட்டு 5ஆவதா என்ன வரும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பார்த்துருப்போம் இல்லையா? இங்கே ஆனால் நமக்கு அதுவும் வரும்.
அது மட்டும் வராது. ஏன்னா இங்க நமக்கு ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்போ புதுசா ஏதோ ஒண்ணு கத்துக்க போறோம். நம்ம யூசுவலா டிஎன்பிஎஸ்சில பிரிலிம்ஸ்ல படிச்சதையே நம்ம கத்துக்க போறதில்ல. ஓகேவா? ஸோ இப்ப இங்க மெயின்ஸ்ல ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங்ல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு சம்ஸ்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு என்னென்ன டைப் ஆஃப் சம்ஸ்ன்னு சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் என்னென்ன டைப்ஸ் அதாவது நம்பர் தனியா வரும், ஆல்ஃபபெட் தனியா வரும். 2ம் சேர்ந்தும் நமக்கு சம்ஸ் வரும். சரியா? இப்போ என்னென்ன டைப் ஆஃப் சம்ஸ் இருக்கும்னா, 738, 648 இப்படி ஒரு 4, 5 நம்பர் குடுத்துருப்பாங்க. குடுத்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நம்பருக்குள்ளேயே இந்த டிஜிட்ட இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறமா எல்லா டிஜிட்டையும் எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு, எது எனக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர், அப்படி இல்லன்னா எது செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்ற மாரி கொஸ்டின்ஸ் வரும். புரியுது இல்லையா? ஒரு 4, 5 நம்பர் குடுத்துருப்பாங்க. இதுல டிஜிட்ட இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க எல்லா நம்பர்லயும். இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்லயோ, அசெண்டிங் ஆர்டர்லயோ ஏதாவது ஒண்ணுல அரேஞ்ச் பண்ணுங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு இந்த நம்பர் சொல்லுங்க. அப்படின்ற மாரி கொஸ்டின் வரும். இது ஃபர்ஸ்ட் டைப். 2வது டைப்ல எனக்கு என்ன வரும் அப்படின்னா, லென்த்தியா ஒரு நம்பர் குடுத்துருப்பாங்க. ஒரு 10லேருந்து 15 நம்பர்ஸ் மட்டும் குடுத்துருக்கலாம். அப்படி இல்லன்னா நம்பர் இல்லாம அதுல ஆல்ஃபபெட் கலந்திருக்கலாம். ஆல்ஃபபெட்ஸ்னா என்னது? ஏபிசிடி. அது இல்லாம சிம்பல்ஸ் டாலர், அந்த மாரி சிம்பல்ஸ்லாம் குடுத்துருக்கலாம். குடுத்துட்டு நமக்கு எ நம்பர் ஃபாலோவ்டு பை லெட்டர் ப்ரிசீடட் பை வவல்ஸ் அப்படின்ற மாரி குடுக்கலாம். இல்ல ஃபாலோவ்டு பை சிம்பல்ஸ் ப்ரிசீடட் பை வவல்ஸ் அப்படின்ற பேரு எனக்கு இந்த 10 டூ 15 இந்த இதுக்குள்ள எத்தன பேர் அந்த மாதிரி இருக்காங்க? அப்படின்ற மாரி கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான் செகண்ட் டைப். 3வது டைப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் நம்ம எப்பயும் யூசுவலா பிரிலிம்ஸ்ல பார்ப்போம் இல்லையா? JN15, RI10 இதுக்கப்புறம் என்ன வரும்? அப்படின்ற மாரி கொஸ்டின். அது எல்லாமே எனக்கு 3 டைப்ல வரும். ஸோ இந்த 3 விதமான சம்ஸ் தான் நம்ம ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங்ல பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில டெஃபினிஷன்ஸ் அதாவது ஒரு சிலது கிளாரிட்டியா இருக்கணும். நம்பர்னா என்ன? டிஜிட்னா என்ன? லெட்டர்ஸ்னா என்ன? எலமெண்ட்ஸ்னா என்ன? அப்படின்றது எல்லாமே நமக்கு தெளிவா இருக்கணும். இப்ப நம்பர்ன்றத என்ன சொல்லுவோம்? 548ன்னு வச்சுக்கலாம். இது நம்பர். ஓகேவா? இத எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒண்ணொண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இத டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இலக்கங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம் கொஸ்டின்ல. ஓகேவா? அதுக்கு அடுத்து லெட்டர்ஸ் அப்படின்னு எத சொல்லுவாங்கன்னா, ஆல்ஃபபெட்ஸ். ஆல்ஃபபெட்ஸ லெட்டர்ஸ் அப்படின்ற மாரி குடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல. இப்போ எனக்கு இந்த மாரி ஆல்ஃபபெட், நம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா, இல்ல ஆல்ஃபபெட், நம்பர்ஸ், சிம்பல் எல்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா, அத என்ன சொல்லுவோம்னா, எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இங்க லெட்டர்ஸ தமிழ்ல எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்ப நம்ம வேலை ஃபர்ஸ்ட் என்னது? இந்த ரீசனிங்ல எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு சம்மும் ஒரு மாரி இருக்க போகுது. நமக்கு குடுத்த கொஸ்டின ரீட் பண்ணிட்டு, நம்ம அதுக்கேத்த மாதிரி ஆன்சர் பண்ண போறோம். அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிள். ஒண்ணு நமக்கு நம்பர்ஸ் மட்டும் வச்சு தனியா இருக்கலாம். இல்ல ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் வச்சு தனியா கொஸ்டின் வரலாம். இல்லன்னா நம்பர்ஸும் ஆல்ஃபபெட்டும் சேர்ந்து எனக்கு கொஸ்டின்ல வரலாம். ரைட்டா? ஸோ இந்த 3 டைப் நம்ம ஏற்கனவே பிரிலிம்ஸ்க்கு பார்த்த டைப் தான். மிச்சம் இருக்கிற 2 டைப்பும் நமக்கு கொஸ்டின் வாசிச்சா புரியும், போட்டுறலாம். பட் ஆனா புதுசு நமக்கு. ரைட்டா? கிளியரா? ஸ்ட்ரெய்ட்டா கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாங்களா? கொஸ்டின்ஸ் பாருங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு. If the first and the third digit of a numbers are interchanged and then the numbers are arranged in descending order, what will be the second highest number அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்ல பாருங்க, எண்களில் 1வது மற்றும் 3வது இலக்கங்களை ஒன்றுக்கொன்று மாற்றப்பட்டு, பின்னர் எண்கள் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தப்பட்டால் 2வது அதிக எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டிஜிட் ஆஃப் த நம்பர்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச். ஸோ இங்க எனக்கு செட் ஆஃப் நம்பர்ஸ் குடுத்துருக்காங்க. இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டிஜிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டிஜிட், இது தேர்ட் டிஜிட். இதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இதான் ஸ்டெப் 1. இன்டர்சேஞ்ச் பண்ணா என்ன வரும்? 943. இங்க இன்டர்சேஞ்ச் பண்ணா 865. இங்க இன்டர்சேஞ்ச் பண்ணா 867. இந்த நம்பர் இன்டர்சேஞ்ச் பண்ணா 368. இந்த நம்பர் இன்டர்சேஞ்ச் பண்ணா 485. இது ஸ்டெப் 1. முடிஞ்சிருச்சுங்களா? அண்ட் தென் நம்பர்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் டிசெண்டிங் ஆர்டர். இந்த ஃபார்ம் ஆன நம்பர்ஸை இப்போ டிசெண்டிங் ஆர்டர்ல இறங்கு வரிசையில அரேஞ்ச் பண்ணும். டிசெண்டிங் ஆர்டர்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் நம்பரா இருக்கும். போக போக லோயஸ்ட் நம்பரை நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ கொடுத்ததுலேயே ஹையஸ்ட் நம்பர் என்னது? இதுதான். ஸோ 943. இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதுல ஹையஸ்ட் என்னது? 867. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் என்னது? 865. அதுக்கப்புறம் 485. அதுக்கப்புறம் 368. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? வாட் வில் பி த செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் இந்த 867.
867 ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, இல்ல. அப்போ இந்த 867 எந்த நம்பர்ல இருந்து ஃபார்ம் ஆச்சோ அதுதான் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? இந்த 867 எங்க இருந்து ஃபார்ம் ஆச்சு? இங்க இருந்து ஃபார்ம் ஆச்சு. இந்த 867 எங்க இருந்து ஃபார்ம் ஆச்சு? இந்த 768ல இருந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 768. ஸோ ஆப்ஷன் சி. மேம் எனக்கு ஆப்ஷன்ல இப்போ 867ம் இருந்தா நான் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அப்படி குடுக்க மாட்டாங்க. ஒண்ணு இந்த ஒரிஜினலா இருந்த நம்பர் குடுப்பாங்க. அப்படி இல்லன்னா ஃபார்ம் பண்ண நம்பர குடுப்பாங்க. 2ல ஏதாவது ஒரு நம்பர் தான் குடுத்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷன்ல நம்ம ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கலாம். கிளியருங்களா? ஸோ இந்த மாரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. இதுல யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல இல்லையா? இந்த மாரி டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாரி நம்ம நம்பர்ஸ ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அத எழுத போறோம். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் செகண்ட் டிஜிட் ஆஃப் த தேர்ட் நம்பர் ஃப்ரம் த லெஃப்ட் அண்ட் தேர்ட் டிஜிட் ஆஃப் த ஃபோர்த் நம்பர் ஃப்ரம் த ரைட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லெஃப்ட் ரைட் எதுன்னு பார்த்துடலாமா? எப்பயுமே இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த சைடு நம்ம லெஃப்ட்னு எடுத்துக்கணும், இந்த சைடு நம்ம ரைட்டுன்னு எடுத்துக்கணும். கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ கொஷின்குள்ளே வாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் செகண்ட் டிஜிட் ஆஃப் த தேர்ட் நம்பர் ஃப்ரம் த லெஃப்ட்? லெஃப்ட்ல இருந்து எத்தனாவது நம்பர்? தேர்ட் நம்பர். இதுதான் தேர்ட் நம்பர். செகண்ட் டிஜிட் ஆஃப் த தேர்ட் நம்பர். இதுதான் நம்மளுடைய செகண்ட் டிஜிட். அதுக்கப்புறம் அண்ட் தேர்ட் டிஜிட் ஆஃப் அ ஃபோர்த் நம்பர் ஃப்ரம் த ரைட். ரைட்ல இருந்து ஃபோர்த் நம்பர் 1 2 3 4 ஃபோர்த் நம்பர்ல தேர்ட் டிஜிட் ஆஃப் த ஃபோர்த் நம்பர். தேர்ட் டிஜிட் எது? இதுதான் தேர்ட் டிஜிட். ஸோ இது ரெண்டுத்துடைய டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ 8 - 6 இல்லை 6 - 8 எப்படி போட்டாலும் நமக்கு டிஃப்ரென்ஸ் 2 தான். டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டாலே நம்ம சிம்பிள்ஸை பார்க்கக்கூடாது. சரியா? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடணும். ஸோ 8 - 6 அல்லது 6 - 8 எனக்கு 2. ஸோ சேம் அதே தான் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. இடது புறத்தில் இருந்து 3வது எண்ணின் 2வது இலக்கத்திற்கும் வலது புறத்திலிருந்து 4வது எண்ணின் 3வது இலக்கத்திற்கும் என்ன வித்தியாசம்? கிளியருங்களா? அடுத்தது போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. If the first and second digit of the number is interchange, which of the following number is the lowest அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிஜிட் ஆஃப் த நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? 439. இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணால் 658. இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணால் 678. இங்கே இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் 863. இங்கே இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? 854. இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க? எந்த நம்பர் லோயஸ்ட்னு கேட்குறாங்க. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இந்த நம்பர் தான் லோயஸ்ட்டாக இருக்குது. இந்த நம்பர் எந்த நம்பர்ல இருந்து ஃபார்ம் ஆச்சு? இந்த நம்பர்ல இருந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர். கிளியரா? ஈஸியா இருக்கா? ஒவ்வொரு எண்ணின் 1வது மற்றும் 2வது இலக்கங்களை ஒன்றுக்கொன்று மாற்றினால் பின்வரும் எண்களில் எது மிக குறைவான எண்? அதுதான். ரைட்? அடுத்தது பாருங்க. If the first and the third digit of the number is interchanged, then second and third digit of the number is interchanged, then numbers are arranged in ascending order from the left, then which of the following number will be second from the right end அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே எனக்கு 2 ஸ்டெப்பு பண்ணணும். ஏன்னா 2 விதமான ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. என்னென்னது? ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டிஜிட் ஆஃப் த நம்பர் இஸ் இன்டர்சேஞ்ச். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல அதை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டிஜிட் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ 943. இங்கே 865. இங்கே என்னது? 867. இங்கே 368. இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணால் 485ன்னு வரும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டிஜிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் டிஜிட் ஆஃப் த நம்பர் இஸ் இன்டர்சேஞ்ச். செகண்டையும் தேர்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ 934, 856, 876, 386, 458 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தென் த நம்பர்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் அசெண்டிங் ஆர்டர் ஃப்ரம் த லெஃப்ட். லெஃப்ட்ல இருந்து அசெண்டிங் ஆர்டர். நம்ம இதான் லெஃப்ட் இதான் ரைட்டுன்னு சொன்னோமா? லெஃப்ட்ல இருந்து அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அசெண்டிங் ஆர்டர்னா ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் இருக்கும், போக 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 எனக்கு பெரிய நம்பர்ல இருக்கும், ஏறு வரிசை அதான் இல்லையா? இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணா 386, 458. அதுக்கப்புறம் எனக்கு இங்கே என்ன வந்துடும்? 856, 876, 934. இப்போ இதில் என்ன கேட்குறாங்க? then which number will be second from the right end? ரைட் எண்ட்ல இருந்து செகண்ட் கேட்குறாங்க. ரைட் எண்ட்ல இருந்து செகண்ட் என்னது? 876. 876 எனக்கு அப்படியே ஆப்ஷன்லேயே இருக்கு. ஸோ அதனால அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 876 எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சு? இந்த 876. இது எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சு? இந்த 867. இந்த 867 எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சு? இந்த 768. 768 நமக்கு எங்கேயாவது ஆப்ஷனில் இருக்கா? இல்லை.
ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று இந்த ஒரிஜினல் நம்பர் இருக்கும், இல்லை சேஞ்ச் ஆன அப்புறம் இருக்கிற நம்பர் இருக்கும். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நமக்கு ஆப்ஷனில் இருக்கும், அதை நம்ம அப்படியே சூஸ் பண்ணால் போதும். கிளியர் இல்லையா? ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டிஜிட் இன்டர்சேஞ்ச், அதுக்கப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பர் இன்டர்சேஞ்ச், அதுக்கப்புறம் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறோம். அரேஞ்ச் பண்ண போகிறோம் ரைட்ல இருந்து செகண்ட் நம்பர். கிளியருங்களா? அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, அனைத்து எண்களின் இலக்கங்களும் இறங்கு வரிசையில் அமைக்கப்பட்டிருந்தால் பின்வருவனவற்றில் அனைத்து எண்களின் நடு இலக்கத்தின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, எல்லா நம்பர்ஸையும் எந்த வரிசையில் அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க, இறங்கு வரிசையில், டிசெண்டிங் ஆர்டரில் எனக்கு இந்த நம்பர்ஸ்குள்ளேயே அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் என்ன வரும், 943. அப்போ இந்த நம்பர் அரேஞ்ச் பண்ணால் 865, இந்த நம்பர் 876, இங்கே 863 அப்படியே தான் இருக்கும். இதை அரேஞ்ச் பண்ணால் 854. ஸோ நம்பர்ஸ்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு என்ன சொல்கிறாங்க, அனைத்து எண்களின் நடு இலக்கத்தின் கூட்டுத்தொகை. ஸோ எல்லாத்தோட சென்டர் நம்பரோட கூட்டுத்தொகை. ஸோ 10, இது என்னது 13, இது 5. ஸோ 13 + 5 18, 18 + 10 28. அதான் நம்மளுடைய ஆன்சர். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, இஃப் ஆல் த டிஜிட்ஸ் இந்த நம்பர் ஆர் ரிட்டன் இன் அசெண்டிங் ஆர்டர் தென் விச் வில் பி த செகண்ட் லோயஸ்ட் நம்பர். இப்போ எல்லா டிஜிட்ஸையும் எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இதை அரேஞ்ச் பண்ணால் என்ன வரும், 3 5 6, இதை அரேஞ்ச் பண்ணால் 4 7 9, இதை அரேஞ்ச் பண்ணால் 3 5 7 அப்படியே தான் இருக்கும். இதை அரேஞ்ச் பண்ணால் 4 8 9, இதை அரேஞ்ச் பண்ணால் 1 6 9. ஸோ இன்க்ரீசிங் ஆர்டரில் எல்லா நம்பர்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டோமா, பண்ணதுக்கப்புறம் வாட் வில் பி த செகண்ட் லோயஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. செகண்ட் லோயஸ்ட் நம்பர் என்னது, ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் நம்பர் இதுதான். செகண்ட் லோயஸ்ட் நம்பர் இதுதான் 356. இந்த நம்பர் எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சு, 536 ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கொடுத்ததை நம்ம அப்படியே தெளிவாக எழுதப்படும். கேர்லெஸ் மிஸ்டேக் தான் இதில் மாதிரி சம்மில் விடுவீங்க. அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, இஃப் த தேர்ட் டிஜிட் ஆஃப் அ செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் இஸ் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த செகண்ட் லோயஸ்ட் நம்பர் தென் வாட் வில் பி த ரிசல்ட். இங்கே என்ன சொல்கிறாங்க, தேர்ட் டிஜிட் ஆஃப் த செகண்ட் ஹையஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் கொடுத்ததுல என்னது, இதுதான் செகண்ட் ஹையஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் இதில் எனக்கு தேர்ட் டிஜிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் டிஜிட் என்னது 9. ஓகேவா? இஸ் டிவைடட் பை, இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் அ செகண்ட் லோயஸ்ட். செகண்ட் லோயஸ்ட் நம்பர் என்னது, இது ஃபர்ஸ்ட் லோயஸ்ட், செகண்ட் லோயஸ்ட் 357. இதில் என்னது செகண்ட் ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் அ செகண்ட் லோயஸ்ட், ஃபர்ஸ்ட் டிஜிட் இதுதான் இல்லையா? ஸோ அப்போ 9/3 தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட்டா? சிம்பிளாக நமக்கு 9/3ன்னு கேட்டிருந்தா நம்ம 2 செகண்டில் போட்டிருப்போம். ஆனால் வேர்டிங்ஸில் எப்படி மாற்றி மாற்றி கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ அதனால வேர்டிங்ஸ் மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. எண்கள் இறங்கு வரிசையில் எழுதப்பட்டால் மூன்றாவது அதிக எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இறங்கு வரிசைனா டிசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க. எழுதுனதுக்கப்புறம் மூன்றாவது அதிக எண் எதுன்னு கேட்குறாங்க. டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுனா ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் எழுதுவோமா, அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் இதுவாக இருக்கும், செகண்ட் நம்பர் இது, தேர்டு நம்பர் இதுவாக இருக்கும், ஃபோர்த் நம்பர் இது, ஃபிஃப்த் நம்பர் இது. டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுனா இப்படி தான் எழுதுவோம். தேர்டு ஹையஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. தேர்டு ஹையஸ்ட் நம்பர் என்னது, இதுதான் தேர்டு ஹையஸ்ட் நம்பர். ஸோ 536 தான் நம்மளுடைய ஆன்சர், ஆப்ஷன் இ. அடுத்தது, கடைசி 2 இலக்க எண்ணின் கூட்டுத்தொகை 3ஆல் பெருக்கப்பட்டு முதல் இலக்கத்திலிருந்து கழிக்கப்பட்ட பின் எத்தனை எண்கள் ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கடைசி 2 இலக்க எண்ணின் கூட்டுத்தொகை, அப்போ இந்த 2 நம்பரோடைய கூட்டுத்தொகை என்னது 9. அதை என்ன பண்ணுறாங்க, 3ஆல் பெருக்கப்பட்டு, ஸோ 9 × 3 எனக்கு என்னது 27. முதல் இலக்கத்திலிருந்து கழிக்கப்பட்ட பின், அப்போ 27ஐ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணுறேன். ஸோ 27 - 5 எனக்கு என்னது 22. பின் எத்தனை எண்கள் ஒற்றைப்படை எண்களாக இருக்கும், எத்தனை நம்பர் இந்த மாதிரி பண்ணால் ஆட் நம்பர்ஸாக இருக்கும்னு கேட்குறாங்க. இது எனக்கு இரட்டைப்படை எண் தானே, ஸோ இந்த நம்பர் கிடையாது. அடுத்து இங்கே பண்ணால் 9 + 4 13, 13 - 7 எனக்கு என்ன வந்துடும் 8ன்னு வரும். அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து இங்கே 7 + 5 12, 12 × 3, சாரி இங்கே 13 × 3 பண்ணோம் இல்லையா, 13 × 3 39, 39 - 7 32, ஸோ இது கிடையாது. அடுத்து 5 + 7 12, 12 × 3 என்ன வந்துடும் 36, 36 - 3 33, இது ஆட் நம்பர் தான். ஸோ இது எனக்கு ஒரு நம்பர். அடுத்து இங்கே 8 + 4 12, 12 × 3 36, 36 - 9 என்ன வந்துடும்
25. ஸோ அப்போ இதுவும் ஆட் நம்பர் தான். இது ரெண்டாவது நம்பர். அடுத்து 6 + 9 15. 15 × 3 45. 45 - 1 44ன்னு வரும். இது ஈவன் நம்பர் தான் கொடுக்கும், ஆட் நம்பர் கொடுக்காது. ஸோ எனக்கு எத்தனை நம்பர் ஆட் நம்பர் கொடுத்துருக்கு? 2 நம்பர். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? கொஷின் புரியுது இல்லையா எப்படி கேட்குறாங்கன்ட்டு? அடுத்தது பாருங்க. இஃப் 1 is added to the first digit of each number, then how many numbers thus formed will be divided by 3 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ divided by 3னா if 1 is added to the first digit of each number, ஆட் பண்ணதுக்கப்புறம் then how many numbers thus formed will be divided by 3. ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டோட எனக்கு என்ன பண்ணணும்? 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் இங்கே என்ன வரும்? 636. இங்கே ஆட் பண்ணால் 849. இங்கே என்னது? 457. இங்கே என்ன வரும்? ஃபஸ்ட்டு டிஜிட்டோட எனக்கு 1 ஆட் பண்ணணும். 1 ஆட் பண்ணால் 1084. இங்கே ஃபஸ்ட்டு டிஜிட்டோட 1 ஆட் பண்ணால் 296. ஆட் பண்ண போகிறோம். எனக்கு ஃபார்ம் ஆன நம்பர்ஸில் எத்தனை நம்பர் என்னால் டிவைடட் பை 3 பண்ண முடியும்? அதாவது டிவைடட் பை 3 பண்ணால் எனக்கு ஹோல் நம்பர்ஸாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எனக்கு 3ல் டிவிசிபிள் ஆகும், இது 3ல் டிவிசிபிள் ஆகும். 3ல் டிவிசிபிள் ஆகிறதுக்கு நமக்கு டிவிசிபிலிட்டி ரூல் இருக்குது, ஞாபகம் இருக்கா? 3ல் டிவிசிபிள் ஆகிறதுக்கு என்னது டிவிசிபிலிட்டி ரூல்? இங்கே இருக்கிற ஒரு டிஜிட்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வரக்கூடிய நம்பர் டிவிசிபிள் பை 3னா அந்த நம்பரும் எனக்கு டிவிசிபிள் பை 3 அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணணுன்னாலும் நம்ம என்ன பண்ணலாம்? பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் டிவிசிபிள் பை 3. இது டிவிசிபிள் பை 3யான்னு பாருங்க. ஸோ இதுவும் நமக்கு என்னது? டிவிசிபிள் பை 3யா? இல்லை, இது டிவிசிபிள் பை 3 கிடையாது. இது டிவிசிபிள் பை 3யா? 27ன்னு வரும். 9ல் 27 ரிமைண்டர் 2. ஸோ இதுவும் டிவிசிபிள் பை 3 கிடையாது. இது 2 நம்பர் டிவிசிபிள் பை 3 கிடையாது. ஸோ இந்த 3 நம்பருமே நமக்கு என்னது? டிவிசிபிள் பை 3. இது என்னது? டிவிசிபிள் பை 3யா? 6ல் 2 1 2ன்னு வரும். இங்கே 2ல் 6 ரிமைண்டர் 2 8 283. இதில் 1ல் 4 1ல் 3 ரிமைண்டர் 1 5. ஸோ இங்கே 7ன்னு இருக்குது. அப்போ இதுவும் நமக்கு டிவிசிபிள் பை 3 கிடையாது. இது 2 நம்பர் தான் நமக்கு டிவிசிபிள் பை 3. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க. ஒவ்வொரு எண்ணின் 1வது மற்றும் 3வது இலக்கங்கள் ஒன்றுக்கொன்று மாற்றப்பட்டால் எந்த எண் 2வது அதிக எண்ணாக இருக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டிஜிட்டை என்ன பண்ண சொல்கிறாங்க? இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. பண்ணதுக்கப்புறமா தென் விச் நம்பர் வில் பி செகண்ட் ஹையஸ்ட் நம்பர்? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டிஜிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணால் இங்கே அதே நம்பர் தான் வரும். இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணால் 652, இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணால் 673, இங்கே 689, இங்கே என்னது 853. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா எனக்கு செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் நம்பர் இது, செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் என்னது? இதுதான் எனக்கு செகண்ட் ஹையஸ்ட் நம்பர். இந்த நம்பர் எனக்கு எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சு? இங்கேருந்து ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா 689 எனக்கு ஆப்ஷனில் இல்லை. ஸோ அதனால நான் எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சுன்னு பார்க்குறேன். 986. 986 எனக்கு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். கிளியர்? அடுத்தது பாருங்கள். இஃப் ஆல் த ஈவன் டிஜிட்ஸ் வித்தின் த நம்பர்ஸ் are divided by 2, within the numbers 2 times இருக்கு. So within the numbers are divided by 2, then the second smallest number is. எண்ணில் உள்ள எண்களுக்குள் உள்ள அனைத்து இரட்டை இலக்கங்களும் 2ஆல் வகுப்பட்டால் இரண்டாவது சிறிய எண் என்னது? அதாவது இங்கே இருக்கிற டிஜிட்டில் இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிவைடட் பை 2 பண்ண போகிறோம். பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை டிவைடட் பை 2னா 2 3 அப்படியே தான் போட போகிறோம். 4 டிவைடட் பை 2னா 2, இங்கே 2 டிவைடட் பை 2னா 1, 5 அப்படியே தான். ஏன்னா எனக்கு ஈவன் நம்பர்ஸை மட்டும்தான் டிவைடட் பை 2 பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 153. இங்கே என்னது? 373. இங்கே என்ன வரும்? 943. இங்கே என்ன வரும்? 354. பண்ணதுக்கப்புறமா செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் இதுதான். செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 232. 232 எனக்கு ஆப்ஷனில் இல்லை. அப்போ இந்த நம்பர் எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சு? 434லேருந்து. ஸோ அதான் நம்மளுடைய ஆன்சர். கிளியரா? அடுத்தது பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான செம்ம ஈஸியான சம். நீங்களாம் சூப்பராக போட்டுருவீங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டிஜிட் ஆஃப் த நம்பர் இஸ் த தேர்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டிஜிட் ஆஃப் த நம்பர் என்ன? ஃபர்ஸ்ட் அண்டு தேர்டு இதனுடைய டிஃபரன்ஸ் என்னது? 0. ஸோ இதனுடைய டிஃபரன்ஸ் என்னது? 4. இதனுடைய டிஃபரன்ஸ் 3. இதனுடைய டிஃபரன்ஸ் 3. இதனுடைய டிஃபரன்ஸ் 5. டிஃபரன்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேர்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. தேர்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர். இது ஃபஸ்ட்டு ரேங்க்கு. அடுத்து செகண்ட் என்னது? இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது.
ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன கொடுப்போம்? ரேங்கிங் மாதிரி தானே இது. 2 பேரும் ஒரே மார்க் இருந்தால் என்ன பண்ணுவோம்? 2 பேருக்கும் ஒரே ரேங்க் தானே கொடுப்பாங்க மேம். ஸோ அதனால இது செகண்ட் ரேங்க். நமக்கு தேர்டு ஸ்மாலஸ்ட் தான் கேட்குறாங்க. ஸோ தேர்டு ஸ்மாலஸ்ட் என்னது? 256 தான் தேர்டு ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ அடுத்தது போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. How many numbers are there in the numerical series between the third digit of the least number and the first of second number from the right end அப்படின்னு கேட்குறாங்க. How many numbers are there in the numerical series betweenல இருந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? between third digit of the least number. இதுல least number எது? இதுதான் least number. ஓகேவா? third digit of the least number இதுதான் third digit 6 and first digit of the second number from the right end. இதான right end. second number from the right end இதுதான். first digit of the second numberனா இதுதான் 9. இப்போ question குள்ள வாங்க. How many numbers are there in the numerical series? numerical seriesனா 1 2 3 4 5 6 அந்த மாதிரி ஆர்டர் இருக்கு இல்லையா, அதான் numerical series. alphabet seriesனா என்னது? ABCDE up to Z வரைக்கும் இருக்கு இல்லையா, அது alphabet series. இப்போ இந்த 6க்கும் 9க்கும் நடுவுல எனக்கு எத்தனை நம்பர் இருக்கு? 7 8 இந்த 2 நம்பர் தானே இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 2ன்றதான் நம்மளுடைய ஆன்சர். அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. நியூமரிக்கல் சீரியஸ்ன்றது அந்த 1 2 3 சீரியஸை தான் மீன் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு 6க்கும் 9க்கும் நடுவில் எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர். ஸோ அதனால 2 தான் நம்மளுடைய ஆன்சர். எப்படி விதவிதமாக கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா நமக்கு அதை வச்சு தான் டிஃப்ரெண்ட்டாக கொஷினில் கேட்பாங்க. இந்த மாதிரி பார்த்தது நம்ம ஃபர்ஸ்ட் டைப்பு. செகண்ட் டைப்பு இங்கே பாருங்க, எனக்கு நம்பர்ஸாக இருக்குது. இந்த டைப் என்னது? ப்ரிசீடட் பை ஃபாலோட் பைன்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரிசீடட் பை ஃபாலோட் பையில் ஏற்கனவே நமக்கு ஒரு வீக்லி டெஸ்ட் வந்தது. அதை நம்ம கன்ஃபியூஷன் ஆகி எப்படி போட்டோன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே நம்ம அந்த தப்பு பண்ணாமல் ப்ரிசீடட் பை ஃபாலோட் பை கரெக்டாக போடலாம். ஓகேவா? இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் டைப்பு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது? நம்பர்ஸ் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அது நம்பர் சீரியஸ் டைப் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு அப்படியே நம்பர்ஸ் அரேஞ்சாக சீக்வென்ஸாக லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்பர் சீக்வென்ஸ் டைப் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஷினில் எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? செகண்ட் டைப்பில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் ப்ரிசீடட் பை ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஃபாலோட் பை ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. How many numbers? First numbers. How many numbers are preceded by odd number? So இங்க ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பர் preceded by odd number. நமக்கு எல்லாமே சீக்வென்ஸ் இப்படி தான் தரப்போறாங்க. இது லெஃப்ட் சைடு, அது ரைட் சைடு அப்படின்னு வச்சுக்க போறோம். எனக்கு நம்பர்ன்றது இது நடுவில் இருக்கு. அவங்க சொல்றத வச்சு இது நம்பர் அப்படின்னா இது preceded by, followed by. ஓகேவா? preceded by, followed by. மறந்துடக்கூடாது. ஓகே? ஸோ நம்பர் ப்ரிசீடட் பை ஆட் நம்பர். அடுத்து இங்கே என்னது? அண்ட் ஃபாலோடு பை ஈவன் நம்பர்ஸ். ஹவு மெனி நம்பர்? இதை மாதிரி எனக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஒரு நம்பர், இதுக்கு பின்னாடி ஆட் நம்பர், அதுக்கப்புறம் ஈவன் நம்பர். இந்த மாதிரி எனக்கு எத்தனை நம்பர்ஸ் இங்கே இருக்கிற சீக்வென்ஸில் இருக்குது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை நம்பர்ஸ்ன்னு பார்த்துடலாமா? இங்கே எனக்கு ப்ரிசீடடே இல்லை. ஸோ அதனால அதை நான் விட்டுறேன். இங்கே ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா? நம்பர் இது ப்ரிசீடட் பை ஆட் நம்பராக இருக்கணும். இது ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர். அப்போ இந்த நம்பர் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இது ஒரு நம்பர். அதுக்கப்புறம் இங்கே ஒரு நம்பர் இருக்குது. ப்ரிசீடட் பை ஆட் நம்பர் தான். ஓகே. ஆனால் ஃபாலோட் பை ஈவன் நம்பரா? இல்லை. அப்போ இது கிடையாது. அடுத்து இங்கே ஒரு நம்பர் இருக்குது. இது ப்ரிசீடட் பை ஆட் நம்பரா? இல்லை. அப்போ இது கிடையாது. இங்கே ஒரு நம்பர் இருக்குது. இது ப்ரிசீடட் பை ஆட் நம்பர். ஆனால் ஃபாலோட் பை ஈவன் நம்பரா? இல்லை. அப்போ இந்த நம்பர் வராது. அடுத்து இங்கே 1 இருக்குது. இது என்னது? ப்ரிசீடட் பை ஆட் நம்பரா? இல்லை. இங்கே 4 இருக்குது. இது ப்ரிசீடட் பை ஆட் நம்பர். ஆனால் ஃபாலோட் பை ஈவன் நம்பரா? இல்லை. அடுத்து இங்கே நம்பர் இருக்குது. இது ப்ரிசீடட் பை ஆடு? இல்லை. இது என்னது? நம்பர் ப்ரிசீடட் பை ஆடு, ஆனால் ஃபாலோட் பை ஈவன் கிடையாது. ஸோ இந்த நம்பர் லிஸ்ட்டில் வராது. அடுத்து 3. இது ப்ரிசீடட் பை ஆடா? இல்லை. ஸோ அப்போ இந்த நம்பர் கிடையாது. இது ஃபாலோட் பை ஈவன் கிடையாது. ஸோ இது கிடையாது. இந்த நம்பர் எனக்கு என்னது? ஃபாலோட் பை ஈவன் இல்லை. ஸோ இது கிடையாது. இந்த நம்பரும் எனக்கு ஃபாலோட் பை ஈவன் கிடையாது. ஸோ இது கிடையாது. இந்த நம்பர் எனக்கு என்னது? ப்ரிசீடட் பை ஆட் நம்பர், ஃபாலோட் பை ஈவன் நம்பர். அப்போ இதுவும் நமக்கு லிஸ்ட்டில் வருது. இது செகண்ட் நம்பர். மேம் இந்த மாதிரி ஒன்றொன்னா தான் பார்க்கணுமா, வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு எந்த ஷார்ட்கட்டும் இல்லை. இந்த மாதிரி நம்ம பார்த்து தான் ஆகணும். நம்ம பழக நம்ம ஸ்பீடாக பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த நம்பர் ப்ரிசீடட் பை ஆட் நம்பர், ஃபாலோட் பை ஈவன் நம்பர். அப்போ இதுவும் நமக்கு லிஸ்ட்டில் வந்துடும். இங்கே ப்ரிசீடட் பை ஈவனே கிடையாது. ஸோ இது கிடையாது. அடுத்து இந்த நம்பர் ப்ரிசீடட் பை ஆடு கிடையாது. ஸோ இது கிடையாது. இந்த நம்பர் என்னது? ப்ரிசீடட் பை ஆட், ஃபாலோட் பை ஈவன். அப்போ இந்த நம்பர் லிஸ்ட்டில் வந்துடும். 4th நம்பர் இது. அடுத்து இந்த நம்பர் என்னது? ப்ரிசீடட் பை ஆட், ஃபாலோட் பை ஈவன். அப்போ இதுவும் நமக்கு லிஸ்ட்டில் வந்துடும்.
இது preceded by odd கிடையாது, ஸோ இது கிடையாது. இதுவும் preceded by odd கிடையாது, ஸோ இது கிடையாது. இதுவும் preceded by odd கிடையாது. இதுவும் preceded by odd கிடையாது. இந்த நம்பர் preceded by odd but followed by even கிடையாது. இது preceded by odd followed by even கிடையாது. இங்கே followed by even, இங்கே என்னது preceded by odd. அப்போ இதுவும் ஒரு நம்பர் நம்ம லிஸ்ட்ல, ஸோ 6 நம்பர். அடுத்து இங்கே preceded by odd followed by even. அப்போ இது என்னது, இதுவும் நமக்கு லிஸ்ட்ல வந்துடும் 7. இங்கே preceded by odd கிடையாது. இது என்னது, இதுவும் preceded by odd கிடையாது. ஸோ இங்கே எனக்கு followed by வராது, ஸோ இந்த நம்பரும் கிடையாது. அப்போ டோட்டலாக எத்தனை நம்பர் அது மாதிரி இருக்குது, எனக்கு 7 நம்பர் அது மாதிரி இருக்குது. 7ன்றது நமக்கு ஆப்ஷனில் இருக்கா, இல்லை, மோர் தென் 5ன்னு தான் இருக்குது. ஸோ அதான் நம்மளுடைய ஆன்சர். ரைட், அடுத்தது பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. எத்தனை இரட்டை எண்களுக்கு முன்னும் பின்னும் பகா எண்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஈவன் நம்பர்ஸ், அந்த ஈவன் நம்பர்ஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் எனக்கு ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரைம் நம்பர் நடுவில் ஈவன், ரெண்டு சைடும் ப்ரைம் நம்பர். முதல்ல எனக்கு ஈவன் நம்பர்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாமா? இது ஈவன் நம்பர், இது ஈவன், இது ஈவன், இது ஈவன். ஏன்னா அது மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும் இல்லையா? ஸோ அதனால ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் ஈவன் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஈவன் நம்பர்ஸ் ப்ரிசீடட் பை ப்ரைம் நம்பர். 5, 7 ப்ரைம் நம்பர் தான், அப்போ இந்த நம்பர் வந்துடும். 7 ப்ரைம் நம்பர் தான், ஆனால் 1 ப்ரைம் நம்பர் கிடையாது, ஸோ இது கிடையாது. 1 ப்ரைம் நம்பர் கிடையாது, ஸோ இது கிடையாது. இங்கே 5, 3 ப்ரைம் நம்பர் தான், ஸோ இது வந்துடும். இங்கே 7 ப்ரைம் நம்பர், 2வும் ப்ரைம் நம்பர், ஸோ இந்த நம்பர் வந்துடும். 5 ப்ரைம் நம்பர், ஆனால் 4 ப்ரைம் நம்பர் கிடையாது, ஸோ இது கிடையாது. இங்கே என்னது, 6 ப்ரைம் நம்பர் கிடையாது, 8ம் ப்ரைம் நம்பர் கிடையாது, ஸோ இது வராது. 8க்கு 4ம் ப்ரைம் நம்பர் கிடையாது, 6க்கும் ப்ரைம் நம்பர் கிடையாது. இங்கே 7 ப்ரைம் நம்பர், 2 ப்ரைம் நம்பர், ஸோ இது வந்துடும். இங்கே 8 ப்ரைம் நம்பர் கிடையாது, ஸோ வராது. ஸோ எனக்கு எத்தனை நம்பர்ஸ் வந்திருக்கு, 1, 2, 3, 4 நம்பர் எனக்கு ரெண்டு சைடும் ப்ரைம் நம்பர் இருக்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ அதனால ஆப்ஷன் டி. ரைட்டா? அவங்க ஃபஸ்ட்டு நடுவில் ஈவன் நம்பர்னாங்க, அதனால எங்கெல்லாம் ஈவன் நம்பர் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பின்னாடி ப்ரைம் நம்பர் இருக்கான்றதை கடகடன்னு பார்த்து முடிச்சிட்டோம். கிளியர்? அடுத்தது பாருங்க. How many numbers are there which are preceded by multiples of 3? ஸோ இங்கே followed by பற்றி பேசவே இல்லை, preceded by multiples of 3 அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும், அந்த நம்பர் preceded by ஒரு நம்பர், அந்த நம்பர் என்னவா இருக்கணும், 3உடைய பெருக்கற்பலனாக இருக்கணும், அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3யா இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அது மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 எங்கே இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிட்டா நம்மளோட வேலை முடிஞ்சிருமா? 9 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, 3, 9. வேறு எங்கெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்குது? 6ம் நமக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 தான் இல்லையா? ஸோ 9. இதெல்லாம் தான் எனக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. ஸோ நம்பர் ப்ரிசீடட் பை மல்டிபிள் ஆஃப் 3 ஒரு நம்பர். இங்கே என்னது, நம்பர் ப்ரிசீடட் பை மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ இது ஒரு நம்பர். அடுத்து இங்கே நம்பர் ப்ரிசீடட் பை மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. ஸோ இங்கே நம்பர் ப்ரிசீடட் பை மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. அடுத்து இங்கே என்னது, இந்த நம்பர் ப்ரிசீடட் பை மல்டிபிள் ஆஃப் 3. அடுத்து இந்த நம்பர் வந்து ப்ரிசீடட் பை மல்டிபிள் ஆஃப் 3 கிடையாது, இது வரும் ப்ரிசீடட் பை மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் வருது, 1, 2, 3, 4, 5, 6 நம்பர் வருது. ஸோ 6 நம்பர் தானா? 4, 5, 6. வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். நம்பர் ப்ரிசீடட் பை மல்டிபிள்ஸ் ஆஃப், இந்த நம்பர் ப்ரிசீடட் பை மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ அதனால இந்த நம்பர் வரும். ரைட்டு, இங்கே 9. ஓகேவா? அதுக்கடுத்து இந்த நம்பரும் எனக்கு ப்ரிசீடட் பை மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ இங்கே எனக்கு 2 நம்பர் வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7 நம்பர்ஸ் வருது. ஸோ மோர் தேன் 6 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? கிளியர்? அடுத்தது பாருங்க, மிஸ் பண்ணிடக்கூடாது எதுவுமே. அடுத்தது ஹவு மெனி ஆட் நம்பர்ஸ் preceded by even numbers and followed by even numbers. ஸோ ஆட் நம்பர்ஸ் இருக்கணும், அதனுடைய preceded by even number, followed byயும் even number. ஓகேவா? இங்கே எனக்கு ஆட் நம்பர் எங்கே இருக்குன்றது, ஆட் நம்பர் நிறைய இருக்கா ஈவன் நம்பர் நிறைய இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிடலாம். 2 ஈவன் நம்பர் அடுத்தடுத்து இருக்கான்னு பாருங்கள். ஸோ இது ஈவன் நம்பர், இது ஈவன் நம்பர், இது ஒரு பேர். ஓகேவா? அடுத்து ஈவன் நம்பர் எங்கே இருக்குது, இது ரெண்டும் ஈவன் நம்பர், இங்கே நடுவில் ஆட் நம்பர். ஸோ இந்த நம்பர் அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுது. அடுத்து ரெண்டும் ஈவன் நம்பர் இருக்கிற மாதிரி எங்கே இருக்குது, இது ரெண்டும் ஈவன் நம்பர் ஆனால் நடுவில் இல்லை. அடுத்து இது ரெண்டும் ஈவன் நம்பர் ஆனால் இங்கே என்னது ஈவன் நம்பர் இருக்குது, இல்லை. ஸோ அடுத்து இது ரெண்டும் ஈவன் நம்பர், நடுவில் இது வராது. ஸோ இது ஈவன், இது ஈவன், நடுவில் எனக்கு ஆட் நம்பர் வராது. வேறு ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமான்னு பாருங்கள். 2 ஈவன் நம்பர், நடுவில் ஆட் நம்பர்.
இங்க இங்க 1 இருக்கு. இந்த பக்கம் ஈவன் நம்பர், இந்த பக்கமும் ஈவன் நம்பர். 1ன்றது ஆட் நம்பர். ஸோ 3 இது இருக்கு. ஸோ 3 நம்பர் எனக்கு அந்த மாதிரி இருக்கு. 2 சைடும் ஈவன் நம்பர் இருக்கிற மாரி. கிளியரா? அடுத்தது போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The last 16 numbers are reversed, then what will be the 21st from the left end அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் 16 நம்பர்ஸை தலைகீழா எழுதுறோம். ஸோ இங்கேருந்து 16 நம்பர்ஸ் தலைகீழா எழுதுறோம்னா என்னென்னலாம் 16 நம்பர்ஸ் வரும்? 5, 10, 15, 16. ஸோ இந்த 16 நம்பர்ஸை தலைகீழா எழுத போகிறோம். எழுதிட்டு லெஃப்ட்ல இருந்து 21st நம்பர் கேட்குறாங்க. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிற இந்த நம்பர்ஸ் அப்படியே தான் இருக்க போகுது. இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 5, 10, 14 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ எனக்கு இங்கேருந்து 21st நம்பர் வேணும்னா 2 இது பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக எல்லாத்தையும் ரிவர்ஸில் எழுதலாம். எப்படி எழுதுவோம்? 5, 3, 2, 8, 7, 7, 9, 5, 6, 8, 4, 6, 5, 1, 2, 8. இந்த மாதிரி ரிவர்ஸில் எழுதிட்டு 14க்கு அப்புறம் 15, 16, 17, 18, 19, 20, 21. ஸோ இதான் எனக்கு 21st ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்னு எழுதலாம். இல்லைனா இன்னொன்று என்ன பண்ணலாம்? 14 அங்கே இருக்கா? 15th நான் இங்கேருந்து அப்படியே கவுண்ட் பண்ணிக்கலாம் ரிவர்ஸ் எழுதாமலே. 15, 16, 17, 18, 19, 20, 21. ஸோ 21st ஃப்ரம் த லெஃப்ட் எனக்கு 9ஆக தான் இருக்க போகுது அப்படின்ட்டு நம்ம இப்படியும் கவுண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 9 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் இல்லையா? ஸோ பின்றது 9 தான், 7 கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்போ நம்ம இப்படி ரிவர்ஸில் எழுதணும்னு அவசியம் இல்லை. 14க்கு அப்புறமா நம்ம அங்கே ரிவர்ஸில் இருந்து என்ன நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டாலே போதுமானது. ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், அதனால தான். அடுத்தது பாருங்க. How many numbers are there which are preceded by prime number and followed by perfect square number? என்னது? நம்பர் preceded by prime number பகா எண்கள் and followed by perfect square number. perfect square numberனா என்னது? 2, 4, 9, 16 அதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 2 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ 4, 8 வராது, வளர்றேன் பார்த்தீங்களா? ஸோ 4, 9, 16, 25 இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸில் வரும் இல்லையா? 36, 64 அதெல்லாம். ஸோ அதுவாக இருக்கணும். எனக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இங்கே எனக்கு எல்லாமே சிங்கிள் டிஜிட்டாக தான் இருக்குது. அப்போ எனக்கு என்னது தான் இருக்கணும்? 4, 9 தான் திரும்ப திரும்ப வந்திருக்கணும் இல்லைங்களா? ஸோ 4, 9 திரும்ப திரும்ப எங்கே இருக்குன்னு பாருங்கள். 9 இங்கே இருக்குது, 4 வேற எங்க இருக்கு? 9, 4, 9, 4. ஸோ இதுக்கு ப்ரிசீடட் பை ஒரு நம்பர் விட்டுட்டு இதுக்கு ப்ரிசீடட் பை ப்ரைம் நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே ஒரு நம்பர் விட்டுட்டு இங்கே ப்ரைம் நம்பரா? 1 ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இது வராது. அடுத்து இங்கே என்னது? எனக்கு ஒரு நம்பர் விட்டுட்டு இது ப்ரைம் நம்பர் தான். ஸோ இது நம்பர் ப்ரிசீடட் பை என்னது? ப்ரைம் நம்பர் ஃபாலோட் பை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ இது ஒரு நம்பர். அடுத்து இந்த நம்பர் விட்டுட்டு இங்கே இது என்னது? ப்ரிசீடட் பை ப்ரைம் நம்பரா? 6 ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இது வராது இல்லையா? அதுக்கடுத்து வேற என்ன வரும்? இங்கே 4. இங்கே என்னது? எனக்கு ப்ரிசீடட் பை ப்ரைம் நம்பர் கிடையாது இதுவும். ஸோ இதை விட்டுட்டு இந்த நம்பர் தான் பார்ப்போம். அப்போ இது ப்ரிசீடட் பை ப்ரைம் நம்பர், இது ஃபாலோட் பை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ 6ன்ற நம்பர் எனக்கு ப்ரிசீடட் பை ப்ரைம் நம்பர் ஃபாலோட் பை ஸ்கொயர் நம்பர். இது செகண்ட் நம்பர். எனக்கு அடுத்து எங்கே இருக்குது? இங்கே 9. இங்கே ஒரு நம்பர் விட்டுட்டு இங்கே பார்ப்போமா? 1 எனக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இது வராது. 4 இங்கே ஒரு நம்பர் விட்டு 3 இது என்னது? எனக்கு ப்ரைம் நம்பர். 4ன்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த நம்பரும் அந்த கண்டிஷனை என்ன பண்ணுது அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. வேறு ஏதாவது எனக்கு ஸ்கொயர் நம்பர் மிஸ் பண்ணியிருக்கோமான்னு பாருங்கள். வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமான்ட்டு? இங்கே 9 இருக்குது, இங்கே ஒரு நம்பர் விட்டு இங்கே வராது. இங்கே 5, 6 இது எதுவுமே எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வராது இல்லையா? ஸோ 2வும் நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. பட் 1 இருக்கு இல்லையா? 1 எனக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் அதே 1 தானே வரும். அப்போ அந்த 1ஐயும் கன்சிடர் பண்ணியிருக்கணும். அப்போது இங்கே 1 நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு வச்சுக்கிட்டா இங்கே ஒரு நம்பர் விட்டு இங்கே ஒரு நம்பர். இது என்னது? இது எனக்கு ப்ரைம் நம்பர் தான். இது ப்ரிசீடட் பை ப்ரைம் நம்பர் ஃபாலோட் பை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்போ இந்த நம்பரும் அந்த கண்டிஷனை என்ன பண்ணுது? சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 1 எனக்கு வேறு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த நம்பரை விட்டுட்டு எனக்கு இது என்னது? ப்ரிசீடட் பை ப்ரைம் நம்பர் ஃபாலோடு பை என்னது? ஸ்கொயர் நம்பர். அப்போது இந்த நம்பரும் எனக்கு அந்த கண்டிஷனை என்ன பண்ணுது? சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதுக்கப்புறம் வேறு என்ன நம்பர் இருக்குது? 1 இங்கே இருக்குது. ஸோ இந்த நம்பர் விட்டுட்டு இங்கே இது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ அது லிஸ்ட்டில் வராது. அப்போ டோட்டலாக எனக்கு 5 நம்பர்ஸ் அந்த மாதிரி ஒரு பக்கம் ப்ரைம் நம்பரும் இன்னொரு பக்கம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரும் இருக்குது. அப்போ மோர் தேன் 4 தான் நம்மளுடைய ஆன்சர். 1ம் நமக்கு என்னது? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1ம் நமக்கு 1 தான் வரப்போகுது. கரெக்டாக? அடுத்தது போயிடலாமா? அடுத்தது பாருங்க.
If the first 19 numbers are reversed, then 18th from the right end கேக்குறாங்க. first 19 நம்பரை தலைகீழா எழுத சொல்றாங்க. first 19 நம்பர் என்னெல்லாம் வரும்? 5, 10, 15. இதுதான் நமக்கு first 19 நம்பர்ஸ். இதை ரிவர்ஸ் பண்ணிட்டு ரைட் எண்ட்ல இருந்து 18th நம்பர் எதுன்னு கேக்குறாங்க. ஸோ 18th நம்பர் வேணும்னா இது என்னது? 5, 10, 14 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ 14 இங்கே எழுதிடுவோம். ரைட்டா? 18th நம்பர் ஃப்ரம் த ரைட் எண்டுன்னு கேட்குறாங்க. இதை தான் எனக்கு இப்போ தலைகீழாக எழுத சொல்லியிருக்காங்க. தலைகீழாக எழுதுனா என்ன வரும்? 9 இங்கே வந்துடும். இந்த 9 இங்கே வரும், 7 இங்கே வரும், 6, 1 அப்படி தானே எழுதுவோம். ரைட்டா? அப்போ 9 இங்கே வந்துடும். அப்போ 7லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணால் போதும். 14க்கு அப்புறமா 15, 16, 17, 18. 18th நம்பர் எனக்கு என்னது? ஃப்ரம் த ரைட் எண்டு 1 தான். நம்ம தலைகீழாக எழுதுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? 14க்கு அப்புறமா இங்கேருந்து நான் தலைகீழாக கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள், ஹவு மெனி ஆட் நம்பர்ஸ் ஆர் ப்ரிசீடட் பை பர்ஃபெக்ட் கியூப் வேல்யூஸ். ஸோ ஆட் நம்பர்ஸ் ஒற்றைப்படை எண்களில் எனக்கு பின்னாடி எப்படி இருக்கணும்? பர்ஃபெக்ட் கியூப் நம்பர்ஸ். ஸோ பர்ஃபெக்ட் கியூப் நம்பர்ஸில் எனக்கு 1 வரும், 8 வரும், வேறு என்ன வரும்னு சொல்லுங்கள்? 1, 8. ஏன்னா சிங்கிள் டிஜிட்டில் எனக்கு 1, 8 தான் வரும். அதுக்கடுத்து எனக்கு 3 கியூப்லாம் போட்டால் 27 அந்த மாதிரி வந்துடும் இல்லையா? ஸோ அதனால் 1, 8. 1, 8 எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? 1, 8, 8, 1, இங்கே 8. எனக்கு அந்த பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் அது பக்கத்தில் ஒரு ஆட் நம்பர் இருக்கணும். ஆட் நம்பர் ப்ரிசீடட் பை எனக்கு பர்ஃபெக்ட் கியூப் நம்பர். ஸோ இந்த நம்பர் வந்துடும். ரைட்டு தானே? அடுத்து இது என்னது? ஆட் நம்பர் ப்ரிசீடட் பை பர்ஃபெக்ட் கியூப் நம்பர். அதுக்கடுத்து இங்கே என்ன வரும்? இது ஆட் நம்பராக கிடையாது, ப்ரிசீடட் பை கியூப் நம்பருக்கு. ஸோ இது நமக்கு லிஸ்ட்டில் வராது. இதுவும் ஆட் நம்பர் ப்ரிசீடட் பை கியூப் நம்பரில் வராது. இது ஆட் நம்பர் ப்ரிசீடட் பை கியூப் வேல்யூஸ். இது என்னது? ஆட் நம்பர் ப்ரிசீடட் பை பர்ஃபெக்ட் கியூப் நம்பர். ஸோ டோட்டலாக எத்தனை நம்பர் வருது? 1, 2, 3, 4 நம்பர்ஸ் வருது. ஸோ ஆன்சர் 4 தான் கரெக்ட் ஆன்சர். கிளியர்? அடுத்தது பாருங்க. If the alternate second number starting from the left is dropped, which of the following number will be 10th from the left end அப்படின்னு கேட்குறாங்க. alternate second number starting from left end is dropped. Which of the following number will be the 10th from the left end? இப்போ இங்கே என்னது? alternate second நம்பர்னா 2வது, 4வது, 6வது, 8வது, 10வது இந்த மாதிரி எல்லாத்தையும் விடுற சொல்லிட்டாங்க. விட்டுட்டு புதுசாக ஒரு சீரியஸ் எழுதுறோம். எழுதுனதுக்கப்புறமா எனக்கு லெஃப்ட்லேருந்து 10th எந்த நம்பர் இருக்கும் அதான் கேட்குறாங்க. இடமிருந்து தொடங்கும் மாற்று 2வது எண் கைவிடப்பட்டால் பின்வரும் எந்த எண்ணானது இடது முனையிலிருந்து 10வது எண்ணாக இருக்கும்? லெஃப்ட்லேருந்து 10th எண். லெஃப்ட் என்னது? இதான் லெஃப்ட் சொன்னோம், அதுதான் ரைட் சைடு சொன்னோம் இல்லையா நம்பர்ஸ்க்கு? இப்போ நான் இதை மாதிரி கேன்சல் பண்ணணும் எல்லா செகண்ட் இதையும். ஸோ 5, 1, 7 இது கேன்சல் ஆகிட்டே இருக்கும். இதில் இப்போ எனக்கு 10th எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. லெஃப்ட்லேருந்து எனக்கு 10th என்ன தான் வருது? 9 தான் வருது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? அடுத்தது போயிடலாமா? இப்போது நம்ம கேன்சல் பண்ணிட்டு புதுசாக ஒரு சீரியஸ் எழுதிட்டு அப்புறம் கவுண்ட் பண்ணால் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நான் இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு இங்கேருந்தே அப்படியே வந்து கவுண்ட் பண்ணி எழுதிட்டேன். 10th வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்றது. அடுத்தது பாருங்கள், வாட் இஸ் த சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் பிட்வீன் 11th நம்பர் ரைட் எண்ட் அண்ட் 13th ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட்? ஃபஸ்ட்டு வாட் இஸ் த சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் பிட்வீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பருக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துலாமா? 11th நம்பர் ஃப்ரம் த ரைட் எண்ட். 11th ஃப்ரம் த ரைட் எண்ட்னா 3, 6, 9, 10, 11. ஸோ இதோட எனக்கு 11th ஃப்ரம் த ரைட் எண்ட் முடிஞ்சிருது. அடுத்து என்னது? 13th ஃப்ரம் த லெஃப்ட். 4, 8, 12, 13. 13th ஃப்ரம் த லெஃப்ட்னா இந்த நம்பர் முடிஞ்சிருது. எனக்கு மிச்சம் இருக்க இந்த நம்பரில் எனக்கு என்ன கேட்குறாங்க? சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் மட்டும் கேட்குறாங்க. சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ்னால் என்னது? 2, 6, 2, 6, 4. ஸோ 2 + 6 8, இங்கே 10, 12. ஸோ 12 + 8 20. அதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பாருங்க. Which of the following element is 7th to the left of the 16th from the right end in the above series? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? நம்பர்ஸ் மட்டும் தனியாக வர்ற மாதிரி சீக்வென்ஸாக பார்த்தோமா? இந்த சீக்வென்ஸில் பாருங்கள் எனக்கு என்னெல்லாம் இருக்குன்னு. நம்பர் இருக்குது, ஆல்ஃபபெட் அதாவது லெட்டர் இருக்குது, சிம்பிளும் இருக்குது.
டாலரு, பெர்சன்டேஜ் அப்படின்னு சிம்பலும் இருக்கு. ஸோ இந்த சீக்வென்ஸ்ல எனக்கு எல்லாமே வந்திருக்கு. ரைட்டா? இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட், எனக்கு எல்லாமே கலந்து வந்திருக்கு அப்படின்னா எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இஸ் 7th to the left of the 16th from the right hand in the above sequence. மேம் கொஸ்டினே புரியல அப்படின்னா இங்க பாருங்க. which of the following element is 7th to the left ன்னு கேக்குறாங்க. 7th to the leftனா leftல இருந்து 7th கிடையாது. இங்க திரும்பியும் பாருங்க 16th from the right hand in the above series. ரைட் ஹேண்ட்ல இருந்து 16th ஒரு நம்பரோ ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்கும். அந்த எலமெண்ட்டுக்கு 7th ஒன் என்னது? அந்த எலமெண்ட்ல இருந்து லெஃப்ட் ஆஃப் 7th நம்பர் என்னது? அதான் கேக்குறாங்க. மேற்கூறிய தொடரில் வலது முனையிலிருந்து 16வது இடத்துக்கு இடதுபுறம் அந்த நம்பருடைய இடதுபுறத்துல 7வது உள்ள உறுப்பு எது? அதான் கேக்குறாங்க. புரியுதா என்ன கேக்குறாங்கன்னு? ஃபர்ஸ்ட் என்னது? 16th from the right hand என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? இது என்னது? 4, இது 8, 12, 16. இதுதான் எனக்கு 16th from the right end. அதுக்கப்புறம் 7th to the left of 16th from the right end. So 16th from the right end. இதுக்கு 7th to the left of. இந்த 16thல இருந்து லெஃப்ட் சைடு எது? இதானே? இந்த நம்பருக்கு லெஃப்ட், இது ரைட்டு, இது. இப்போ இது 7thல 3, 6, 7. இதுதான் எனக்கு லெஃப்ட்ல 7th இருக்கு. ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? மேம் இது கன்ஃபியூசிங்காக இருக்குது, இந்த மாதிரி கொஷினுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டால் இருக்குது. என்ன இருக்குன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 7th to the leftன்னு கேட்குறாங்களா? ஸோ 7L. இங்கே 16th from the rightன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ 16R. எனக்கு ஒரு சைடு லெஃப்ட் ஒரு சைடு ரைட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 23ன்னு வருமா? ப்ளஸ் பண்ணால் 23ன்னு வரும். எனக்கு ரெண்டாவதாக என்னது கொடுத்துருக்காங்களோ அந்த சைடை எடுத்துப்பேன். ஸோ ரைட்ல இருந்து 23rd எதுவோ அதான் என்னுடைய ஆன்சர். ரைட்ல இருந்து 23rd எதுவோ அதான் ஆன்சர். இதே கொஸ்டினுக்கு இப்போ எனக்கு 7R ப்ளஸ் 7R 16R அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். எனக்கு ரெண்டு சைட்லையும் RR கொடுத்துருக்காங்க. அப்போது ரைட் சைடில் இருந்தால் நான் பார்க்க போகிறேன். இங்கே என்னென்னா எனக்கு ரெண்டும் ஒரே இதுவாக இருந்ததுன்னா நான் இது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் எடுப்பேன். 16, 7 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 16, 7, 9. அப்போ ரைட்லேருந்து 9th ஒன் என்னன்னு பார்ப்பேன். எனக்கு ஒரு சைடு லெஃப்ட்டு ஒரு சைடு ரைட்டுன்னு கொடுத்துருந்தா இருக்கிற ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டாவது கொடுத்துருக்குற சைடை நான் எடுத்துப்பேன். 23R என்னன்னு நான் பார்த்து அதான் ஆன்சர். எனக்கு ரெண்டு சைடுமே லெஃப்ட்டு இல்லை ரெண்டு சைடுமே ரைட்டுன்னு கொடுத்துருந்தா நான் என்ன பண்ணுவேன்? இந்த கொடுத்துருக்குற இந்த நம்பரை நான் டிஃப்ரென்ஸ் எடுப்பேன். வித்தியாசம் பார்த்து அந்த நம்பர் ப்ளஸ் இங்கே ரைட்டு கொடுத்துருந்தா ரைட்டு, ரெண்டு சைட்லேயும் லெஃப்ட்டு கொடுத்துருந்தா லெஃப்ட்லேருந்து நான் அத்தனாவது நம்பர் என்னன்னு பார்த்து ஆன்சர் எழுத போகிறேன். ஓகேவா மேம்? எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் இந்த மாதிரி கொஷின் கொடுத்ததை நான் பார்த்தே எழுதிக்கிறேன் அப்படின்னா அதுவும் ஓகே தான். இந்த மாதிரி கொஷின் கன்ஃபியூஸ் ஆவேன் அப்படின்னு சொல்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே கொஷினில் எனக்கு 7R 16 லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வரும்? எனக்கு ஒரு சைடு லெஃப்ட்டு ஒரு சைடு ரைட்டு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்? ஆட் தான் பண்ணுவேன். 23ன்னு வரும். எனக்கு செகண்டாக கொடுத்துருக்குது லெஃப்ட் சைடு. ஸோ நான் லெஃப்ட் சைட்லேருந்து 23rd எலமெண்ட் எதுன்னு பார்த்து எழுதுவேன். ஓகேவா? கிளியராக என்ன பேசுகிறோன்னு? அடுத்த கொஷின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க. If all the odd numbers are dropped from the series, then which of the following element is 22nd from the left end? எல்லா ஒற்றைப்படை எண்களையும் இந்த சீரியஸ்லேருந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட்ல இருந்து 22nd நம்பர் 22nd எலமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணும்? எல்லா ஆட் நம்பர்ஸையும் விட்டுறணும். ஸோ 5 பீட்டா எல்லா ஆட் நம்பர்ஸையும் விட்டுறோம்னா 5 போயிடும் இல்லையா? ஸோ பீட்டா G4 H டெல்டா 2 1 வராது. அடுத்து VB பர்சன்டேஜ் 6 7 வராது. அடுத்து T இதெல்லாம் நம்பர்ஸ் தான். ஸோ 0 9 வராது. இப்போ எனக்கு 22nd வேணும் இல்லையா? 22ndனா 2 3 4 5 6 இருக்குது. 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 19 தான் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 20 21 22 இதுதான் எனக்கு 22ndல இருக்க போகிறது. எல்லா ஆட் நம்பர்ஸையும் டெலீட் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ கொஷின் ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. புதுசாக நம்ம கான்செப்டோ பெருசாக எதுவும் அப்ளை பண்ண போகிறது இல்லை. கொஷினை புரிஞ்சுக்கிட்டு என்னதுன்னு ஆன்சர் பண்ணாலே போதுமானது. அடுத்தது பாருங்க. கொடுக்கப்பட்ட தொடரில் எத்தனை எழுத்துக்களுக்கு முன் உடனடியாக ஒரு சின்னமும் உடனடியாக ஒரு எண்ணும் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் இமீடியட்லி ப்ரிசீடட் பை சிம்பிள்? லெட்டர்ஸ் ப்ரிசீடட் பை சிம்பிள். லெட்டர்ஸ்னா என்னது?
ஆல்ஃபபெட்டை தான் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபிசிடி preceded by symbol and immediately followed by number அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இதில் எது கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ சிம்பிள்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கா, இல்லை நம்பர்ஸ் கம்மியாக இருக்கா? நம்பர்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்பர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை சிம்பிள்ஸ் கம்மியாக இருந்தால் சிம்பிள்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? இப்போ நான் சிம்பிள்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு நம்பர்ஸ் தான் கம்மியாக இருக்குது. ஸோ நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த நம்பருக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆல்ஃபபெட்டும் சிம்பிளும் இருக்கணும். நம்பர் இங்கே நான் பார்க்க முடியாது. ஸோ அடுத்து இங்கே நம்பருக்கு முன்னாடி ஆல்ஃபபெட்டு, ஆல்ஃபபெட்டுக்கு முன்னாடி எனக்கு சிம்பிள், நம்பருக்கு முன்னாடி ஆல்ஃபபெட்டுக்கு முன்னாடி சிம்பிள். கரெக்டு தானே? அப்போ இது ஒரு காம்பினேஷன். ரைட்டா? ஸோ ஹவு மெனி லெட்டர்ஸ், அந்த மாதிரி எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இது ஒரு லெட்டர். அந்த மாதிரி அடுத்த லெட்டர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த லெட்டருக்கு முன்னாடி எனக்கு என்ன வேணும்? சிம்பிள் வேணும். சிம்பிள் இங்கே இல்லை. ஸோ அது இது கிடையாது. அடுத்த லெட்டர் வேறு எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது லெட்டர். இந்த லெட்டருக்கு முன்னாடி எனக்கு சிம்பிள் வேணும். சிம்பிள் இல்லை. அப்போ இது கிடையாது. இந்த லெட்டருக்கு முன்னாடியும் எனக்கு சிம்பிள் இல்லை. இங்கே எனக்கு என்னது? லெட்டர் இருக்குது. லெட்டருக்கு முன்னாடி எனக்கு சிம்பிள் இல்லை. ஸோ இது வராது. அடுத்து லெட்டர் வேறு எங்கே இருக்குன்னு பாருங்கள். லெட்டர் எனக்கு டி இங்கே இருக்குது. இங்கே எனக்கு சிம்பிள் இல்லை. இங்கே லெட்டர் இருக்குது, இங்கே சிம்பிள் இருக்குது. இதுக்கப்புறம் நம்பர் வரணும், அதுவும் இல்லை. ஓகே. அடுத்து லெட்டர் இங்கே இருக்குது, சிம்பிள் இங்கே இருக்குது. இதுக்கப்புறம் எனக்கு நம்பர் வரணும். ஸோ இல்லை. இங்கே லெட்டர் இருக்குது, இதுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கணும். இல்லை. இதுவும் லெட்டர் தான், இதுக்கு முன்னாடி சிம்பிள் இல்லை. இது நம்பர். ஸோ இது இல்லை. இது என்னது? லெட்டர். லெட்டருக்கு முன்னாடி சிம்பிள் இல்லை. இது லெட்டருக்கு முன்னாடி சிம்பிள் இல்லை. இது லெட்டருக்கு முன்னாடி சிம்பிள் இந்த பக்கம் எனக்கு நம்பர் இருக்குது. அப்போ இதுவும் நமக்கு லிஸ்ட்டில் வந்துடும். இது ரெண்டாவது. அடுத்து எனக்கு எங்கே இருக்குது? லெட்டர் இங்கே இருக்குது, ஆனால் இங்கே சிம்பிள் இல்லை. ஸோ இது கிடையாது. லெட்டருக்கு முன்னாடி சிம்பிள், ஆனால் இங்கே நம்பர் இல்லை. ஸோ இது வராது. லெட்டருக்கு முன்னாடி சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டருக்கு ஃப்ரண்ட்டில் நம்பர். அப்போது இது எனக்கு மூணாவது பேர். வேறு எங்கே எனக்கு லெட்டர் இருக்குது? லெட்டருக்கு முன்னாடி சிம்பிள் இருக்குது, ஆனால் இந்த பக்கம் எனக்கு நம்பர் இல்லை. இங்கே எனக்கு சிம்பிளே இல்லை. ஸோ இதுவுமே வராது. மொத்தம் எனக்கு எத்தனை லெட்டர் இருக்குது இந்த மாதிரி கண்டிஷனில்? 3 லெட்டர் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி. ரைட்? அடுத்த கொஷின் போகலாங்களா? அடுத்தது பாருங்கள். இஃப் ஆல் த சிம்பிள்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஆர் டெலிட்டட், தென் ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் த தேர்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் அண்ட் ஃபிஃப்த் லெட்டர் ஃப்ரம் த ரைட் எண்ட் ஆஸ் பர் த ஆல்ஃபபெட்டிக்கல் சீரியஸ்? என்ன டெலிட் பண்ண சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு சிம்பிள், நம்பர் எல்லாத்தையும் டெலிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சிம்பிள், நம்பர் டெலிட் பண்ணணும். ஸோ சிம்பிள், நம்பர் 4 கிடையாது. சிம்பிள், நம்பர், இது 1 நம்பர் தான். அடுத்து இங்கே என்னது? சிம்பிள், நம்பர், சிம்பிள். ஸோ சிம்பிள், நம்பர் ரெண்டுமே டெலிட் பண்ணும் இல்லையா? ஸோ சிம்பிள், நம்பர் எல்லாம் டெலிட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க? ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் தேர்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட். தேர்ட் லெட்டர் என்னது? 1 2 3. தேர்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் அண்ட் த ஃபிஃப்த் லெட்டர் ஃப்ரம் த ரைட் எண்ட். ஃபிஃப்த் லெட்டர் ஃப்ரம் த ரைட் எண்ட் என்னது? 1 2 3 4 5. ஸோ இங்கே தான் இப்போ இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே நடுவில் என்ன கேட்குறாங்க? எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 இருக்கு. ஆனால் இது ஓ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது 0வாக இருக்கும் போல். ஸோ அதனால இது கிடையாது. ஸோ அதனால எத்தனை இருக்குது? 3 4 5 6 7 8 9 தான் இருக்குது. ஸோ 9ன்றது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ நன் ஆஃப் தீஸ் கிடையாது. ஆப்ஷன் டி. ஏன்னா நமக்கு இங்கே இருந்த ஓவும் இந்த ஓவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று எனக்கு என்னவா இருக்க போகுது? நம்பராக இருக்க போகுது. ஸோ அதனால் ஒன்றை எடுத்துட்டா நடுவில் எனக்கு 9 இது தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 9 தான். நன் ஆஃப் திஸ் இல்லை. ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. அனைத்து மெய்யெழுத்துக்களும் கைவிடப்பட்டால் பின்வரும் எந்த உறுப்பு வலது முனையிலிருந்து 17வது இடத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன எடுக்க சொல்கிறாங்க? இஃப் ஆல் த கன்சனன்ஸ் ஆர் ட்ராப்டு. ஓகேவா? மெய்யெழுத்துன்னு கொடுத்துருக்காங்க, கன்சனன்ஸ்ன்னு தான் இங்கே சொல்லியிருக்காங்க, வவ்வல்ஸை சொல்ல. ஸோ வவ்வல்ஸை ட்ரா பண்ண சொல்ல, கன்சனன்ஸை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. விச் ஆஃப் த எலமெண்ட் வில் பி பிளேஸ்ட் 17th ஃப்ரம் த ரைட் எண்ட்? இப்போ எனக்கு கன்சனன்ஸ் ட்ரா பண்ணணும்னா எம் போயிடும், வி வராது, ஐ வரும் இல்லையா? ஸோ ஐ வரும். ஸோ ஐ வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும்? எம் ட்ராப் பண்ணிடுவோம், ஐ அப்படியே தான் வரும், வி வராது.
ஸோ எம் அடிச்சிருவோம் இல்லையா, வி அடிச்சிருவோம், கன்சனன்ஸ் மட்டும் தான் ட்ரா பண்ணணும். ஸோ இசட் வராது, பி வராது, நெக்ஸ்ட்டு ஆர் வராது, டபிள்யூ, எல், கே, ஹெச், ஜி, எஸ் இது எதுவுமே வராது. இப்போ என்ன கேட்குறாங்க, 17th ஃப்ரம் த ரைட் எண்டுன்னு கேட்குறாங்க. 17th ஃப்ரம் த ரைட் எண்ட் என்னது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. 17th ஃப்ரம் த ரைட் எண்ட் என்ன இருக்கு எனக்கு, ஆப்ஷன் ஏ. ஓகேவா, சாரி ஆப்ஷன் சி, அங்கே தான் எனக்கு ஏ இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. If the last 15 elements are reversed, then which of the following element is 22nd from the left end? இப்போ லாஸ்ட்ல இருந்து 15 எழுத்தை எனக்கு தலைகீழா எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 15 என்ன பண்ணணும்னா தலைகீழா எழுதணும். ஸோ இங்கே 10, இதுதான் அந்த 15, இதை தலைகீழா எழுதிட்டு 22nd from left கேட்குறாங்க. ஸோ இங்கே எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா, 5 10 15 16 17 இருக்கு. ஸோ அப்போ இங்கே லாஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணிடலாமா, 18 19 20 21 22. 22 எனக்கு என்ன இருக்கும், அண்டு தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் இ இஸ் த ஆன்சர். அடுத்தது ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த செகண்ட் டைப்லேயே கொஞ்சம் வித்தியாசமானது. இதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட், அப்படி இல்லைன்னா அடுத்த சீரியஸில் என்ன வரும் அப்படின்ற சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே ஆட் ஒன் அவுட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, எஸ் அட் ஹெச், எஸ் அட் ஹெச். ஓகே, அடுத்து G32 எங்கே இருக்குது, G32 ஒன்று விட்டு விட்டு எழுதியிருக்காங்க. அடுத்து ALW, ஸோ ALW. U5P எங்கே இருக்குது, U5P. ஓகே, அடுத்து IO4, IO4 எல்லாத்துக்கு நோட்லையும் ஒன்று தான் இருந்துச்சு, இங்கே எனக்கு 2 கேப் இருக்குது. ஸோ ஆப்ஷன் இ தான் நமக்கு என்னது, ஆட் ஒன் அவுட். அடுத்தது பாருங்க, how many vowels are immediately preceded by number and immediately followed by symbol in the given series? என்ன கேட்குறாங்க, how many vowels. ஸோ vowels AEIOU இருக்கு இல்லையா, அது எத்தனை preceded by number followed by symbol, இந்த கண்டிஷனில் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த சம் நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் போட போறீங்க. ரைட், அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. அடுத்தது பாருங்க, if all the symbols are dropped from the series, then how many letters are immediately preceded and immediately followed by a number? என்ன சொல்றாங்க, சிம்பிள்ஸை ட்ராப் பண்ண சொல்றாங்க. ஸோ சிம்பிள்ஸை ட்ராப் பண்ணிடலாமா, ஹேஷ்டேகு, ஸ்டாரு, அட்டு, டாலரு, பவரு, டாலர், இந்த சிம்பிள் இந்த சிம்பிள். ஸோ சிம்பிள்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறமா how many letters, லெட்டர் ஆல்ஃபபெட் இருக்கு இல்லையா, immediately preceded and immediately followed by number. ஸோ நடுவில் ஆல்ஃபபெட் இருக்கணும், 2 சைடு நம்பர் இருக்கணும், அதான் சொல்ல வராங்க. ஓகேவா, எனக்கு 2 சைடும் நம்பர் இருக்கிற மாதிரி என்ன வரும், நடுவில் ஆல்ஃபபெட். இங்கே பாருங்களேன், இங்கே 2 சைடு நம்பர் இருக்குது, நடுவில் ஆல்ஃபபெட் இருக்குது. ஸோ இது ஒரு பேர். அதுக்கப்புறம் நடுவில் நம்பர் வேணும், இங்கே நம்பர் இருக்குது, 2 சைடும் எனக்கு இங்கே லெட்டர் இருக்குது, 2 சைடும் நம்பர் இருக்குது, அப்போ இதுவும் வந்துடும். அடுத்து இந்த லெட்டரில் இந்த சைடு நம்பர் இல்லை, இங்கே சிக்கு என்னது, இந்த சைடு நம்பர் இந்த சைடு நம்பர். அடுத்து லெட்டர் வேணும், லெட்டர் எங்கே இருக்குன்னு பாருங்க, இங்கே லெட்டர் இருக்குது, பட் ஆனால் இந்த சைடு நம்பர் இல்லை. அடுத்து என்னது, இங்கே லெட்டர் இருக்குது, இந்த சைடு இல்லை. ஸோ டோட்டலாக எனக்கு எத்தனை கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது, 3 லெட்டர்ஸ் இந்த கண்டிஷனில் ஃபாலோ ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which of the following element is 12th to the left of 19th from the right end? இங்கே நம்ம ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம 2 மெத்தட் சொல்லியிருந்தோமா, இதே மெத்தட் இந்த சம்முக்கு, அதில் நம்ம செகண்ட் மெத்தட் ட்ரை பண்ணி பார்ப்போமா. 12th to the left கேட்குறாங்க, 12th to the left of 19th from the right end, 19th from the right. எனக்கு ஒரு சைடு லெஃப்ட் ஒரு சைடு ரைட் இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டும் என்ன பண்ணும், ப்ளஸ் பண்ணுவோம், ப்ளஸ் பண்ணால் 31 அப்படின்னு வந்துடும். எனக்கு செகண்ட் மென்ஷன் பண்ணது ஆர் தான், ஸோ ரைட் சைடு. இப்போ எனக்கு 31th ரைட் சைட்லேருந்து என்னன்னு பார்த்தா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடுமா. இது என்னது 6, ஸோ இது 12, இங்கே என்னது 18 19 20, அதுக்கப்புறமா 1 2 3 4 5 1 2 3 4 5 30 வந்துருச்சு. 31th எனக்கு என்ன இருக்குது, ஹெச்ன்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இல்லை நீங்கள் தனியாக பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம். என்னது 19th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் ஃபஸ்ட்டு கேட்குறாங்களா, இங்கேருந்து 19th எத்தனைன்னு பார்க்கணும், பார்த்துட்டு 19th ஒரு எலமெண்ட் இருக்கும் இல்லையா, அங்கேருந்து 12th டு த லெஃப்ட், அங்கேருந்து 12th சொல்லி கவுண்ட் பண்ணணும். அப்படியும் பண்ணலாம், உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரைட்டா.
ஸோ அடுத்து ஹவு மெனி சிம்பிள்ஸ் ஆர் இமீடியட்லி ப்ரிசீடட் பை அ லெட்டர் அண்ட் இமீடியட்லி ஃபாலோட் பை அ நம்பர். சிம்பிள் இருக்கணும், சிம்பிளில் ப்ரிசீடட் பை லெட்டர் அண்ட் ஃபாலோட் பை நம்பர். ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு எத்தனை வரும் அப்படின்றத நீங்கள் சால்வ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஆன்சர் 2ன்னு வரும். ஓகேவா? ஸோ இது ஹோம்ஒர்க் சம் 2ன்னு வருதான்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் நம்ம பார்க்க போகிற ஃபைனல் டைப்பு, ஃபைனல் சீரீஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 7PT. ஸோ 7 இங்கே இருக்குது, PT. அடுத்து H95. ஸோ ஒரு நம்பர் விட்டுட்டு போட்டிருக்காங்க. அப்போ J டேஷ் அட்டுன்னு இருக்கு. ஸோ J டேஷ் அட்டு, டேஷில் என்ன வரும்? B. கரெக்டா? ஸோ B எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் Dயில் இருக்குது. இங்கே என்னது? 2Z. ஸோ 2Z அடுத்த டேஷில் என்ன வரும்? இந்த 1 வரும். ஸோ ஆப்ஷன் D is the correct answer. 4 of the following are alike in a certain way and hence form a group. Find the odd one out. Odd one out தான் கேட்குறாங்க. ஸோ என்னது? EUJPRன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் E எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? E எங்கே இருக்குன்னு பாருங்க. E எனக்கு இங்கே இருக்கு. ஈல என்ன நடந்திருக்கு? இங்கே எனக்கு பின்னாடி நம்பர் இருக்கு, இதுக்கப்புறம் ஒரு ஆல்ஃபபெட் இருக்கு. U எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? U எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. Uவும் இங்கே என்னது? ப்ரிசீடட் பை நம்பர் ஃபாலோட் பை லெட்டர். ஓகே, அப்போ இங்கே என்னது? ஒரு லெட்டர் இருக்கு, இங்கே ஃபாலோட் பை நம்பராக இருக்கு, இங்கே ஃபாலோட் பை ஆல்ஃபபெட் அப்படி இல்லைன்னா லெட்டராக இருக்கு. ஓகே, அடுத்து ஜேன்னு இருக்கு. ஜே எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. ஸோ இந்த ஜே இந்த சைடு மட்டும்தான் இருக்கு இல்லையா? ஜேல என்ன இருக்குது? ப்ரிசீடட் பை நம்பர் இருக்கணும். பட் ஆனால் இங்கே என்ன இருக்கு? ப்ரிசீடட் பை ஆல்ஃபபெட் இருக்கு, இங்கே ஃபாலோட் பை நம்பராக இருக்கு. ஓகே, ஏதோ ஒரு சைடு நம்பர், ஒரு சைடு ஆல்ஃபபெட்டாக இருக்கு. அடுத்து பி பாருங்க. பியில் இங்கே என்னது? ஒரு சைடு ஆல்ஃபபெட்டு, ஒரு சைடு நம்பர் இருக்கு. அடுத்து ஆர். ஆர் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆர் இங்கே இருக்கு. ஆரில் ஒரு சைடு சிம்பிள், ஒரு சைடு நம்பர் இருக்கு. ஸோ சிம்பிள் வச்சு நமக்கு எங்கேயுமே வரல இல்லையா? ஒரு சைடு நம்பரு, ஒரு சைடு லெட்டர் இருந்துச்சு. ஸோ எந்த சைடுமே நமக்கு சிம்பிள் வச்சு வரல. ஆர் மட்டும் தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக சிம்பிள் வச்சு வந்திருக்கு. ஸோ இதான் நம்மளுடைய ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த நெக்ஸ்ட் குரூப் இன் த ஃபாலோயிங் சீரீஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 9B அட். ஸோ 9B அட். ஸோ 9க்கு அப்புறம் 2 விட்டுட்டு B அட். அடுத்தது பாருங்க, பிக்கு அப்புறம் 2 விட்டு ஹேஷ்டேக் கொஸ்டின் மார்க். அப்போ இங்கே என்னது? ஸ்லாஷ் 2 விட்டுட்டு T, அதுக்கப்புறம் U. அப்போ அடுத்த சீக்வென்ஸில் என்ன வரும்? இங்கே எனக்கு இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு இது விட்டு ஒரு இது எடுத்திருக்காங்க. இங்கேயும் ஒரு இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்லாஷ். அப்போ இங்கே ஒரு நம்பரை விட்டுட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். IE இங்கே நடுவில் 2 இது விட்டுட்டு I4D. I4D எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ அடுத்த சீக்வென்ஸ்ல எனக்கு இதான் வரப்போகுது. நெக்ஸ்ட் பாருங்க, இங்கேயும் நமக்கு ஆட் ஒன் அவுட் தான் கேட்டிருக்காங்க. ஆட் ஒன் அவுட்ல என்ன இருக்கு? X% லெஸ் தென், X%, அதுக்கப்புறம் X லெஸ் தேன் போட்டிருக்காங்க. அடுத்து 978 இந்த ஆர்டர். அட் கிரேட்டர் தென் B அப்படின்னு இருக்கு. ஸோ அட் கிரேட்டர் தென் B. ஓகே, அடுத்து N ஹேஷ்டேக் 6, N ஹேஷ்டேக் 6. அடுத்து ஹேஷ்டேக் கொஷின் மார்க் N, ஹேஷ்டேக் கொஷின் மார்க் ஹேஷ்டேக் N. ஸோ இங்கே பாருங்களேன், இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் எழுதியிருக்காங்க, அப்புறம் பேக்கில் இருக்கிறத எழுதியிருக்காங்க. இங்கேயும் அதை மாதிரி என்லையும் ஃப்ரண்ட்டில் எழுதியிருக்காங்க, அப்புறம் பேக்கில். இங்கே ஹேஷ்டேக்லேயும் ஃப்ரண்ட்டில் கொஷின் மார்க், அப்புறம் பேக்கில் N. ஆனால் இந்த 978ம் அட் கிரேட்டர் தென் B, 978 அட் கிரேட்டர் தென் B. இது ரெண்டுமே எனக்கு எப்படி எழுதியிருக்காங்க? அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக 978 அட் கிரேட்டர் தென் B அப்படியே எழுதியிருக்காங்க. ஸோ ஆட் ஒன் அவுட் எனக்கு இந்த ரெண்டுமே தான் வரும். ரைட்டா? ஸோ ரெண்டுமே தான் நமக்கு ஆன்சர் வரும். போத் B and C இல்லை. ஸோ ரெண்டில் நீங்கள் எது போட்டாலும் இந்த கொஷினுக்கு மார்க்கு கொடுத்துருக்கணும். ஏன்னா எனக்கு அட்டு சிம்பிள் வேறு எங்கேயும் வச்சு இல்லை அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி. ஸோ ரெண்டில் நீங்கள் எது போட்டாலும் நமக்கு கரெக்டான ஆன்சர் தான் இருந்திருக்கும். அடுத்தது பாருங்கள், ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் இன் த சீக்வென்ஸ் விச் இஸ் இமீடியட்லி ஃபாலோட் பை அ லெட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் இருக்கணும், அதை இமீடியட்டாக ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன இருக்கணும்? லெட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் எங்கெல்லாம் இருக்குது? 9. இதை இமீடியட்டாக ஃபாலோ பண்ணி லெட்டர் இல்லை. இங்கே தான் எனக்கு நம்பர் ஃபாலோட் பை லெட்டர் இருக்குது. ஸோ இது ஒரு நம்பர். அடுத்து இங்கே நம்பர் இருக்குது, இமீடியட்டாக ஃபாலோட் பை லெட்டர். ஸோ இது அந்த நம்பர். அடுத்து என்ன இருக்குது? இங்கே நம்பர் இமீடியட்டாக ஃபாலோட் பை லெட்டர். ஸோ இந்த நம்பர். இங்கே நம்பர் இமீடியட்டாக ஃபாலோட் பை லெட்டர். ஸோ 4 இது அந்த மாதிரி 4 நம்பர் இருக்குது. ஸோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
Next question. How many symbols are there? Each of which are immediately followed by consonant and preceded by vowel. So, symbol இருக்கு. Symbolல எனக்கு என்னது? Preceded by vowel. ஓகேவா? Immediately followed by consonant அப்படின்னு சொல்றாங்க. vowelனா என்னது? A, E, I, O, U. இந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன் இருக்கா அப்படின்றத இதுவும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஹோம்ஒர்க்ல செக் பண்ண போறீங்க. ஹோம்ஒர்க்குக்கு 3 சம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் இந்த ப்ளூல கொடுத்தது தான் கரெக்டான ஆப்ஷன். இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க. ரைட்டா? ஸோ இதுவும் ஹோம்ஒர்க் தான். ஏன்னா இதுவும் ப்ரிசீடட் ஃபாலோட் பை தான் இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்க செக் பண்ணி பாருங்க. இங்க எனக்கு நெக்ஸ்ட் எலிமெண்ட் இந்த சீரியஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க என்ன இருக்கு? L, V, N, J, S. ஸோ இங்க என்ன நடந்திருக்கு? +2. இங்க என்னது? சாரி, இங்க +1, இங்க +2, இங்க +3. இங்க என்னது? +4 பண்ணியிருக்காங்க. 1, 2, 3, 4 விட்டுருக்காங்க. அப்போ அடுத்து என்னது? 1, 2, 3, 4, 5 இதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து வர்றதா நமக்கு சீக்வென்ஸ்ல வரும். ஸோ F தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி 6th ஃப்ரம் த ரைட். இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரிசீடட் ஃபாலோடு எல்லாமே வந்து நீங்க தான் போட போறீங்க. ஸோ இதுவும் நமக்கு ஹோம்ஒர்க் சம் தான். ஓகே. இதுவும் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் நமக்கு எத்தனை? 5 சம்மோ 6 சம்மோ இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க போட போறீங்க. நமக்கு மொத்தம் எத்தனை டைப் இருக்கு? ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்ல 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? நம்பர் தனித்தனியா கொடுத்து அதை அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ரெண்டாவது சீக்வென்ஸா லென்த்தா நம்பர் கொடுத்துட்டு அதை ப்ரிசீடட் பை ஃபாலோட் பை சொல்லுவாங்க. மூணாவது என்னது? அடுத்த சீக்வென்ஸ்ல என்ன வரும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின். ஓகேவா? இது இல்லாம நமக்கு அடிஷனலா கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு ஏற்கனவே ப்ரிலிம்ஸ்ல பார்த்துருப்போம் இல்லையா? 2 நம்பரும் அதாவது ஆல்ஃபபெட் நம்பர் சேர்ந்த மாதிரி சீக்வென்ஸ்ல அடுத்து என்ன வரும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்கும் நமக்கு கண்டினியூஸா கிளாஸ் இருக்கு. ஸோ கன்சிஸ்டன்ட்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம டிசம்பருக்குள்ள ரீசனிங் முடிச்சுட்டு நமக்கு எக்ஸாம் வர எப்படியும் ஃபெப் எண்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஜான் ஃபெப்ல நீங்க ஃபுல்லா ரிவிஷனை செமையா தரோ பண்ணிட்டு சூப்பரா 40 out of 40 எடுத்துடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.